பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறது. நல்ல கூட பரிசுத்த வேதாம் தந்து ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம். உலக அதிசயம் 7 என்று சொல்லுகிறார்கள், 8 என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு தேசத்திலும் உலக அதிசயம் என்ற ஒரு சின்னங்கள் கட்டிடங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. நான் வசிக்கின்ற ஃப்ரான்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உலக அதிசயத்தில் ஒன்று நான் வசிக்கின்ற ஃப்ரான்ஸில் இருக்கின்றது. அதுதான் ஈஃபில் டவர். அந்த ஈஃபில் டவரை பார்க்குறதுக்கு வருஷந்தோறும் டூரிஸ்ட்டுங்க வருவாங்க. இந்த வருஷம் ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க, போன வருஷமும் ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால் இந்த கொரோனாவில் அந்த ஈஃபில் டவரை வந்து பார்ப்பதற்கு டூரிஸ்ட்டுங்க அதிகம் வரல, அதனால் எக்கனாமிக்கு டவுன் ஆகி போச்சு என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ உலக அதிசயத்தில் ஃப்ரான்ஸில் ஈஃபில் டவர் ஒன்று இருக்கிறத பார்க்கின்றோம். சைனாவை எடுத்தாலும் அங்கேயும் ஒரு உலக அதிசயம் ஒன்று உண்டு. அமெரிக்காவை எடுத்தாலும் அங்கேயும் ஒரு உலக அதிசயம் ஒன்று உண்டு. எகிப்து எடுத்தாலும் அங்கேயும் ஒரு உலக அதிசயம் ஒன்று உண்டு. நான் பிறந்த ஊர் இந்திய தேசத்தை எடுத்தாலும் அங்கேயும் ஒரு உலக அதிசயம் என்று ஒன்று உண்டு. அப்போ இந்த உலக அதிசயமான ஒன்றாக காணப்படுகின்ற இந்திய தேசத்தில் தாஜ்மஹால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உலக அதிசயம். பிரதம மந்திரி எந்த நாட்டு அதிபரை அழைத்தாலும் இந்தியாவில் அந்த தாஜ்மஹாலை சுற்றி காட்டாமல் இருக்க மாட்டார். அங்கே போய் படம் எடுக்காமல் வந்த அதிபர்களும் கண்டிப்பாக எல்லோரும் அங்கே போய் சுற்றி பார்ப்பார்கள், படம் எடுத்துக்கொள்வார்கள். அதிபர்களும் இல்லை ராஜாக்கள் யாராக அங்கு சென்றாலும் இந்தியாவை சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக தாஜ்மஹால் முன்னால் அந்த உலக அதிசயத்தை போய் பார்த்து ரசிப்பார்கள். ஏனென்றால் பல கோணத்தில் அந்த தாஜ்மஹாலை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய பிரமிப்பையும் அதனுடைய அழகையும் புகழாதவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த விசாலமாய் காணப்படுகின்ற உலக அதிசயத்தில் ஒன்றாக காணப்படுகின்ற அதனுடைய அழகை விவரிக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் வளராத அன்றைய நாட்களில் ஒரு அரசன் தன்னுடைய மனைவிக்காக கட்டிய ஒரு மாளிகை தான் அந்த தாஜ்மஹால். கடைசியில் பிரியமானவரில் கட்டிய அந்த அரசனும் கூட இறந்து போனான் என்று வரலாறு சொல்லுகிறது. இவ்வளவு ஒரு கம்பீரமாக அழகாக உலக அதிசயத்தில் ஒன்றாக காணப்படுகின்ற இந்த தாஜ்மஹாலை விட பிரியமானவர்ல தேவன், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை, ஒரு மாளிகையை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோமா? உலக அதிசயம் புகழ்ந்து பாராட்டுகிறார்கள். எவ்வளவு உயரம், எவ்வளவு அழகு, எவ்வளவு நுட்பமாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று தாஜ்மஹாலை புகழ்கிறார்கள், ஈஃபில் டவரை புகழ்கிறார்கள், பிரமிடை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். யோசித்து பாருங்கள், சைனாவால் புகழ்ந்து தள்ளுகிறார்கள். நல்லது, யோசித்து பாருங்கள். மனித அறிவிலே, மனித ஞானத்திலே இவ்வளவு அழகாக கட்டப்பட்ட கட்டிடங்களும் சுவறுகளும் பிரமிடுகளும் உலக அதிசயங்களில் ஒன்றாக காணப்பட்டு பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது என்றால் இவைகள் எல்லா உலக அதிசயத்தை விட பிரியமானவர்களே புரிந்து கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை நபர்களுக்கும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும், அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கும் அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதுதான் உலக அதிசயத்தை விட மாபெரும் ஒரு அதிசயம். அதுதான் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, அதை அறிந்திருக்கிறோமா? அந்த உலக அதிசயத்தை பார்க்க நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதை என்று பார்ப்போம், அதில் என்று நாம் வாசம் பண்ணுவோம், அதில் என்று நாம் அவரோடு கூட நித்தியமாக இருப்போம் என்ற அந்த ஏக்கத்தோடு அந்த அதிசயத்தை பார்க்க நீங்கள் நானும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நீங்கள் எதற்கும் கலங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், பிதாவினிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இதோ நான் போகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் வந்து சேர்த்து கொள்ளுவேன். ஆனால் இந்த தாஜ்மஹாலை கட்டின மனைவிக்காக அவன் இப்போ எங்கே? அந்த தாஜ்மஹாலை கட்டின மனைவி எங்கே? பிரமிடை கட்டினவர்கள், அதில் அடக்கம் பண்ணினவர்கள் இன்று எங்கே? சைனாவாலை கட்டினவர்கள் இன்று எங்கே? ஈஃபில் டவரை கட்டினானே அந்த மனிதன் எங்கே? ஆராய்ந்து பாருங்கள். ஆனால் என் தேவன் உனக்காய் எனக்காய் அதிசயமான ஒரு காரியத்தை, அற்புதமான ஒரு காரியத்தை, நித்தியமான ஒரு காரியத்தை, அழியாத ஒரு காரியத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். தாஜ்மஹால் அழிந்து போகும் ஒரு நாள்.
ஈஃபில் டவர் ஒரு நாள் அழிந்து போகும், சைனாவால் ஒரு நாள் அழிந்து போகும், பிரமிடு ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் உனக்காய் எனக்காய் ஒரு ஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறார். நித்தியமாய் அந்த ஸ்தலத்தில் நீங்கள் நானும் வாசம் பண்ண போகிறோம் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்துக்கு செல்லுவதற்கு நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த உலகத்தில் யோசித்து பாருங்கள், மனிதன் புகழ்கின்ற இந்த உலக அதிசயம் அழிந்து போகுமே. இத்தனை அரசர்களும், இத்தனை வல்லுநர்களும், இத்தனை மேதாவிகளும், உலக தலைவர்களும் அநேகர் இதற்கு முன்பாக வாழ்ந்தார்களே. செல்வத்தோடும் பொருளோடும் பெயரோடும் புகழோடும் பல சாதனைகளை சாதித்தார்களே. ஈஃபில் டவரை கட்டினவருடைய எவ்வளோ ஒரு பெரிய சாதனை, அந்த மனிதன் செய்த சாதனை. சைனாவாலை கட்டினார்களே, அவர்கள் செய்த பெரிய சாதனை என்ற. ஆனால் இன்று அவைகள் எல்லாம் பிரியமானவர்கள மக்களுடைய பார்வையில் அதிசயமாக காணப்பட்டாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுவோம், ஒரு நாள் இவையாவும் அழிக்கப்பட்டு போகின்ற காலம் வரப்போகின்றது. தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவன் உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் நீங்கள் நானும் பிரவேசிக்க, இன்று அந்த ஸ்தலத்தில் நீங்கள் நானும் அவரோடு கூட இருக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த அதிசயமான ஒரு இடத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறோமா? சிலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எப்படியாவது ஃப்ரான்ஸில் போய் அந்த ஈஃபில் டவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நானே 2 முறைக்கு மேலே இப்போ அங்கே போனதில்லை. என்ன போய் பார்ப்பீங்க? யோசித்து பாருங்கள். தாஜ்மஹால், இந்தியாவில் வாழ்கிறவங்க எத்தனை பேர் தாஜ்மஹாலை பார்த்துருக்குறோம்? யோசித்து பாருங்கள். கல்லறாது. எனவே பிரியமானவர்களே, இன்று தாஜ்மஹால் வசிப்பதற்கு ஒரு இடமாக அல்ல, அது ஒரு காட்சி பொருளாக, அதிசய பொருளாக காணப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் அது அழிக்கப்பட்டு போகும். ஈஃபில் டவர் வசிப்பதற்கான ஒரு இடமாக அல்ல, அது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வரலாம், சுற்றிட்டு வரலாம், ஃபோட்டோ எடுத்து வரலாம். ஆனால் வசிக்கிற ஒரு இடம் அது அல்ல. பிரமிடு பார்ப்பதற்கு அது பிரம்மாண்டமாக இருக்கலாம், புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் வசிக்கின்ற இடம் அல்ல. ஆனால் தேவன் உனக்காய் எனக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலம் நித்தியமாய் அவரோடு மகிழ்ச்சியாய், கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அழை இல்லை, அங்கு சூரியன் இல்லை, அவரே ஒளியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இந்த உலக அதிசயத்தை பார்த்துருந்தாலும், இந்த உலக அதிசயத்து முன்னால் நீங்கள் நானும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருந்தாலும், இந்த உலக அதிசயத்தை நீங்கள் நானும் புகழ்ந்து தள்ளினாலும், உலகம் புகழ்ந்து தள்ளினாலும், தலைவர்கள் புகழ்ந்து தள்ளினாலும், இந்த உலக அதிசயத்தை விட மாபெரும் ஒரு அதிசயம், அது அற்புதமான ஒரு இடம், அதுதான் தேவன் உனக்காய் எனக்காய் ஆயத்தம் பண்ணுகின்ற பரலோக ராஜ்யத்தில் உனக்காய் எனக்கு ஆயத்தம் பண்ணுகின்ற ஒரு ஸ்தலம். எனவே பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் நானும் இன்றைய நாட்களில் இந்த உலகத்தை நம்பி, உலகத்தின் பாவத்தை நம்பி, உலகத்தின் சிற்றின்பங்களை நம்பி, உலகத்தின் இச்சைகளை நம்பி, உலகத்தினுடைய பணத்தை நம்பி, உலகத்தினுடைய விளம்பரத்தை நம்பி, உலகத்தினுடைய புகழை நம்பி ஏமாந்து போய்விடாதபடி இவையாவும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு போகின்றபடியால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்காக என்று சொன்னால் அவருடையவர்களாக நாம் இருக்கும்பொழுது தான் இதை உரிமை பாராட்ட முடியும். அப்போ அவருடையவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் அவருடைய சரீரத்தில் நாம் அங்கமாக, அவரை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர் நம்மில் வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயமாக நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆன்மாவை, ஆவியை சுத்தப்படுத்தும் போது நம்முடைய சரீரத்தை அவர் ஒரு புதிய சரீரமாக மாற்றுகிறார். எனவே பிரியமானவர்களே, ஆயத்தப்படுவோம். தேவன் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார். சொல்கிறா பாருங்கள், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. அவரிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற ஜனங்களாக, அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்களாக, அவரோடு வாசம் பண்ணுகிற ஜனங்களாக, அவரோடு நித்தியமாய் உறவாடுகிற ஜனங்களாக, ஐக்கியப்படுகிற ஜனங்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பி கீழ்ப்படிதலோடு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, உத்தமத்தை காத்துக்கொண்டு, உண்மையை காத்துக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பிரியமானவர்களே, அவர் மறுபடியும் வரும்பொழுது அவரோடு கூட நாம் அந்த ஸ்தலத்தை, அதிசயமான ஒரு ஸ்தலத்தை, அழியாத ஒரு ஸ்தலத்தை சுதந்திரித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் மறுபடியும் நீர் வந்து எங்களை சேர்த்து கொள்ளப் போகிறேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடித்து கொண்டவர்களாக, அதை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக,
பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, உத்தமத்தை காத்துக்கொண்டு, உண்மையை காத்துக்கொண்டு, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த அதிசயமான அந்த ஸ்தலத்தில் உம்மோடு நித்தியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.